வணக்கம். இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் நைட் ரொட்டீன் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னடா பர்ஃபெக்ட் நைட் ரொட்டீன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணால் தூக்கமும் நல்லாயிருக்கும், அடுத்த நாளும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே தான் தூங்குறானுங்க, கண்ட டைமுக்கு தூங்குறானுங்க. கொஞ்சம் பேர் நிறையவே தூங்குறானுங்க, கொஞ்சம் பேர் கம்மியாக தூங்குறானுங்க. எப்படி தூங்கி எழுந்திரிச்சாலும் அடுத்த நாள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடா, ஒரு மாதிரி மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள், ஒரு ஒரு நைட் ரொட்டீன், இந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். முதல் விஷயம், தூங்குறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பாடு முடிச்சிருங்க. அந்த தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட வேணாம். ஒரு 2-3 மணி நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 மணிக்கு தூங்குனீங்கன்னா 6 மணிக்கே சாப்பிட்ரு. 10 மணிக்கு தூங்கினாலும் 6 மணிக்கே சாப்பிட்ரு. 11 மணிக்கு தூங்கினாலும் 6 மணிக்கு சாப்பிட்ரு. பொதுவாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், 6லேருந்து 7 மணி வரைக்கும் முன்னாடியே உங்கள் டின்னரை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபுட்டை லைட்டாகவும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் கூட பண்ணிடுறது நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு ஃபுட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு மத்தியானத்துக்காக ஒரு மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அதை ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காக மேபி போகிறதுக்காக உடனே இது மேபி தவறாக இருக்கலாம். நிறைய பேர் இந்த சாப்பாடு பசிக்குது, நைட்டு திம்பேன், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா தயவுசெய்து சாப்பிட்ரு. அப்புறம் அதை தூக்கி போடாது. ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே உன்னை டின்னர் முடிச்சிரு. ஏன்னா நீ ஒரு 10-11 மணிக்கு தூங்குறமா, 10 மணிக்கு போட்டு கட்டுன்னு கட்டிட்டு நீ படுத்தன்னா உன்னோட டைஜஷன் சிஸ்டம் ஆகட்டும், பிரெயின் எல்லாமே ஓகே இப்போ ஆக்டிவாக தான் இருக்குன்ட்டு அதை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீ படுத்து தூங்கினாலும் உன்னோட பாடி ஒரு கட்டத்தில் அதை டைஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் தொப்பை போடுறதுலேருந்து உன் பாடிக்கு ரெஸ்ட்டு ப்ராப்பராக கிடைக்காம இருக்கும். அந்த ஒரு விஷயன்றதுனால மெயினாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ப்ளூ லைட், அதாவது ஃபோன். உட்காந்து படுக்கிற போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோனை பார்த்து அந்த ப்ளூ லைட் கண்ணில் படுறதுனால, அப்புறம் அத்தனைக்கு அப்போ டோபமைனை க்ரியேட் பண்ணுற ரீல்ஸ் அடுத்தடுத்து பார்க்கறதுனால அடுத்து வர தூக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்டு நான் இடையில முடிச்சிடுறேன், நைட்டு லேட்டாக தூங்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. உடனே அதை பெருமையாக வேறு சோஷியல் மீடியாவில் போட்டுருக்கானுங்க. நான் நைட்டில் இத்தனை மணிக்கு தான் தூங்குறேன், இத்தனை மணிக்கு முடிச்சுட்டு இருப்பேன், யார் இருக்கீங்க அட்டண்டன்ஸ் போடுங்க. அடுத்த நாள் காலையில் கிளாஸில் போயிட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு நான் இத்தனை மணிக்கு தான் தூங்குனேன், ஆனால் இத்தனை மணிக்கு எந்திரிச்சுன்னு பெருமையாக வேறு பேசிட்டு இருப்பாங்க. நீ உனக்கு நோய் தாண்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ப்ளூ லைட்டு படம் பார்க்காத, டிவி பார்க்காத, வாட் எவர், அது முடிஞ்ச வரைக்கும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மூடி வச்சுட்டு பாட்டு கேட்குறேன்னா பாட்டு கேட்டுத்தோல. அப்புறம் அது என்ன பண்ண முடியல, புக்கு படிக்கலாம், படிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்துட்டு படுத்து தூங்கிடு. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோனோ அந்த டைமில் உட்காந்து சேட் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணிடு. 3வது விஷயம், வார்ம் ஷவர். எப்போவுமே இது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ கோல்டு வாட்டர்லையும் குளிக்கிறா, இல்லை ஹாட் வாட்டர்லையும் குளிக்கிறா, இல்லை ஹாட் வாட்டரில் மட்டும் தான் குளிக்கிறேன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சுடுதண்ணியில் போட்டு குளிச்சிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அது நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உடல் வலியிலேருந்து கொஞ்சம் குறைச்சி அப்படியே அந்த பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கூல் டவுன் ஆகி நல்லபடியாக ஒரு தூக்கம் வரும். சேம் டைம் காலையில் எழுந்திரிச்சு வாட் எவர் அப்போ நீங்கள் கோல்ட் ஷவர் எடுக்கணும். எப்போவுமே காலையில் கோல்ட் ஷவர், நைட்டு வார்ம் ஷவர்ன்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 டைம் குளிக்கணுமானா ஒரு டைம் குளிச்சாலே அதிகம்னா நீங்கள் காலையில் குளிச்சுக்க, நைட் அப்புறம் இது ஒரு அட்வைஸ் தான். நல்லா குளிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தூக்கம் வரும். பாடி பெயின் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து டைமிங், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக கீப் அப் பண்ணணும். ஃபிக்ஸ்டு டைமிங் இருக்கணும். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நைட்டு 10 மணியா 11 மணியா 9 மணியா 12 மணியா, இந்த 12 மணிக்கு தூங்குறது தான் தப்பு தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு ரொட்டீனுக்கு போக ஒரு மாதிரி 9ங்கிறது ரொம்ப எர்லியாக ஃபீல் பண்ணால் ஒரு 10-11க்குலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இருந்து மோஸ்ட்லி அடல்ட்ஸ் பார்ப்பீங்க, அடல்ட்ஸ் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 மணிக்கு எந்திரிச்சு, இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுறதோ அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபிக்ஸ்டு டைம் இல்லாமல் ஒரு நாள் 12 மணிக்கு தூங்குறது, ஒரு நாள் 1 மணிக்கு தூங்குறது, ஒரு நாள் 9 மணிக்கே தூங்கிடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ உங்கள் பாடி இன்னுமே உங்களுக்கு செட் ஆகாமையே இருக்கும். இன்னும் ஒரு ப்ராப்பரான சைக்கிள்ன்றதுனால பாடி டெய்லி அதை ரீசெட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் ப்ராப்பரான ஒரு மெலட்டின் சர்க்காடியம் ரிதம், மெயினாக சர்க்காடியம் ரிதம் இதனால் பாதிக்கப்படும். அது என்னென்னா, அது கொஞ்சம் ஏதாவது நெட்டில் போட்டு பாருங்கள். அது உட்காந்து என்ன வேணால் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால தான் நமக்கு ஹீலிங் பிரச்சனையே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மெலட்டனின் இருக்குது. மெலட்டனின் என்னென்னா, நீங்கள் தூங்குறப்போ ஃபுல்லாக லைட்டு போட்டு தூங்குறான் பாரு, அவனுக்குலாம் மெலட்டனின்ங்கிறதே வராது. கண்ணை மூடி தான் தூங்கன்னு கேட்டால் அப்பவும் கண்ணில் பட்டுக்கிட்டு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தூங்குற ரொம்ப ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடு. 0 வாட்ஸ் பல்பு கூட வேணாம், போத்தி படுத்து தூங்கிடு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இருட்டில் காத்தோட்டமாக தூங்குறியோ அவ்வளோ நல்லது. அதுக்கேற்ற மாதிரி தூங்குங்க. அப்போ தான் உடம்புல நல்ல மெலட்டோனின் சுரக்கும். மெலட்டோனின் சுரக்கிறதுனால என்னென்னா, நீ டே டு டே பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், நீ பண்ணுற ஒர்க் அவுட்டு, நீ வெயிட் குறைக்கிறது, ஏற்றுறது, பாடியில் காயங்கள், நோய்கள் எல்லாமே குணமாகிறது, சரியாகிறது எல்லாமே நைட் நேரத்தில் மெலட்டோனின் சுரக்கிறப்ப தான் நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாடியை பார்த்துக்கோ, மெலட்டோனின் சுரக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கு டெய்லி தூக்கம் முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக அந்த டைமுக்கு தூக்குறது முக்கியம். அதுக்கு அடுத்து
இந்த தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறது கொஞ்சம் யோசிச்சு நீ எழுதி வைக்கலனாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் எழுதி வைக்கிறதுனா முடப்பட்டு அதை 2-3 நாளையே விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணோம், ஓகே காலையில் எழுந்திரிச்சோம், இந்த மாதிரி வேலைக்கு போனோம், இங்கே லேட்டாக போனோம், இங்கே இது பண்ணோம், இது பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணான்னு யோசிச்சு பாரு. ஓகே இதெல்லாம் தப்பு நடந்துச்சு, நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி எந்திரிக்க போகிறோம், ஆஃபீஸ் போகிறோன்றதை பார்க்காத. காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறோமா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நாமளே பண்ணுறோமா, எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், என்ன ட்ரெஸ்ஸு போடுறோன்னு யோசிச்சு வச்சுக்கோ. ஏன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன போகிறோன்னு தலைவிட்டு இருப்பானுங்க. என்ன ட்ரெஸ் போடுறது முன்னாடி எப்போவுமே யோசிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க. இல்லைனா ரிப்பீட்டடாக ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி ஆகும். இப்போ முடிஞ்சால் எடுத்து வைக்கலன்னா என்ன ட்ரெஸ் போடணும்னா ப்ரிப்பேர்டாக பண்ணி வச்சுட்டு போ. எடுத்து வச்சு காலையில் எழுந்திரிச்சுன்னா அந்த என்னென்ன பண்ண போகிறோம் என்டையர் டே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 விஷயமாவது இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நீ எழுதி வச்சாதான் நல்லது. எழுதி வைக்க மாட்டேன், அட்லீஸ்ட் என்னென்ன பிளான் பண்ணிட்டாவது போய்க்கோ. அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இந்த சோஷியல் மீடியா முடிஞ்ச வரைக்கும் நைட் அந்த டிஜிட்டல் ஆல்ரெடி சொன்னதுனால ப்ளூ லைட்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடுறேன் ஃபியூ பாயிண்ட்ஸ். இன்னும் நான் இன்கேஸ் ஏதாவது அடிஷ்னல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து அதையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்.